ஹாய் கிட்ஸ். போன வீடியோவில் நம்ம உலகத்தில் இருக்கிற காண்டினென்ட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம உலகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போய் பிளானட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பேஸ் ட்ராவலில் என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணி நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம், தமிழில் சூரிய குடும்பம். நம்ம சோலார் சிஸ்டத்தில் மொத்தம் 8 பிளானட்ஸ் இருக்குது, அதாவது கோள்கள். இந்த எல்லா கோள்களும் சூரியனை தான் மையமாக வச்சு சுற்றிட்டுருக்கு. நம்மளோட எல்லா கோள்களும் சூரியனை தனித்தனியாக ஒரு வட்ட வடிவ பாதையில் சுற்றி வருது. இதுக்கு பேர் ஆர்பிட்ஸ். முதல்ல நம்ம பிளானட்ஸோட பேர்லாம் தெரிஞ்சுக்கலாமா? Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. மறுபடி ஒரு தடவை நம்ம பிளானட்ஸோட பேர்லாம் பார்த்துடலாமா? Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. நம்ம இதுவரை பார்த்த பிளானட்ஸ், சூரியன், நம்ம மொத்த சோலார் சிஸ்டமும் இந்த மில்கி வே கேலக்ஸி உள்ளதான் இருக்கு. தமிழில் பால்வழி பேரடை. இங்க கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல ஒரு ஸ்டார் தான் நம்மளுடைய சூரியன். நம்ம இந்த ஸ்பேஸ் டிராவல்ல முதல்ல சூரியனை போய் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்டார் ஆஃப் த ஷோ சூரியன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சூரியன் ஒரு நெருப்பு பந்து. இது முழுக்க முழுக்க நெருப்பால ஆனது. சூரியனால தான் எல்லா பிளானட்ஸுக்கும் லைட்டும் ஹீட் எனர்ஜியும் கிடைக்குது. நம்ம சூரியன் ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசு அப்படின்னா அதுக்குள்ள கோடிக்கணக்கான பூமியை வைக்க முடியும். உங்களுக்கு நம்ம சூரியனோட வயசு தெரியுமா? 4.6 பில்லியன் இயர்ஸ். ஆனாலும் அது இன்னும் யங்கா தான் இருக்கு. நம்மளோட ஸ்டாரை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பிளானட்டுக்கு கிளம்பலாம். நம்ம சோலார் சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் பிளானட்டான மர்க்யூரிக்கு வந்தாச்சு. மர்க்யூரி தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப குட்டி பிளானட். அது மட்டும் இல்லை, அதுதான் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பிளானட்டும் கூட. இதனாலேயே இந்த பிளானட் சூரியனை ரொம்ப வேகமாக சுற்றி வருது. மர்க்யூரி ஒரு தடவை சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் எடுத்துக்கும். அதே நம்ம பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி வர 365 நாள் எடுத்துக்குது. அதனால நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் பிளானட் மர்க்யூரி தான். இந்த கிரகம் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால பகல்ல பயங்கர வெப்பமாக இருக்கும். இதோட டெம்பரேச்சர் 430 டிகிரி செல்சியஸ். அதே நைட்ல -180 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே ரொம்ப குளிரா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளானட்டான மர்க்யூரியை பார்த்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் பிளானட்டுக்கு போலாமா? நம்மளோட செகண்ட் பிளானட் வீனஸ். வீனஸும் எர்த்தும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்கிறதுனால இதை எர்த்தோட சிஸ்டர் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. வீனஸ் தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ஹாட்டஸ்ட் பிளானட். இதுக்கு காரணம் இதோட திக்கான அட்மாஸ்பியர் தான். இந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் 475 டிகிரி செல்சியஸ். நம்ம வீனஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம தேர்ட் பிளானட்டுக்கு போலாமா?
நம்ம சோலார் சிஸ்டத்தோட தேர்ட் பிளானட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச எர்த்து தான். நம்ம சூரிய குடும்பத்திலேயே இந்த ஒரு பிளானட்டில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழுது. நம்மளோட எர்த் ஒரு அழகான ப்ளூ கலர் பிளானட். இது பெரும்பாலும் நீரால் ஆனது. அதோட ரொம்ப பாதுகாப்பான அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால தான் இங்கே உயிரினங்களால் வாழ முடியுது. இது கூடவே நம்ம பூமிக்கு ஒரு நிலாவும் உண்டு. நம்ம பூமி எப்படி சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி நம்ம நிலா நம்ம பூமியை சுற்றி வருது. இதனாலேயே மூணு எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பூமியை விட்டு நம்மளுடைய அடுத்த பிளானட்டுக்கு போகலாமா? நம்மளோட 4வது பிளானட் மார்ஸ். மார்ஸை ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் இங்கே இருக்க மண்ணு தான். இந்த மண் சிகப்பு கலரில் இருக்கிறதுனால இந்த பிளானட்டே பார்க்குறதுக்கு ரெட் கலரில் தெரியும். அது மட்டும் இல்லை, சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப பெரிய வால்கனோ இந்த கிரகத்தில் தான் இருக்குது. நம்மளோட 4th பிளானட்டை பார்த்துட்டோம். இப்போ நம்ம 5th பிளானட்டுக்கு போகலாமா? நம்மளோட 5th பிளானட் ஜூபிட்டர். சோலார் சிஸ்டத்திலேயே ஜூபிட்டர் தான் ரொம்ப பெரிய பிளானட். இதை கேஸ் ஜயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகம் முழுக்க முழுக்க வாயுவால் ஆனது. இந்த பிளானட்டோட ஸ்பெஷல் அதோட ரெட் ஸ்பாட் தான். இது ஏன் அப்படி இருக்குன்னா, ரொம்ப வருஷங்களாக இங்கே ஒரு புயல் அடிச்சிட்ருக்கு. அதனால் பூமியிலேருந்து பார்க்க அப்படி தெரியுது. இப்போ நம்ம ஜூபிட்டர்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பிளானட்டுக்கு போகலாமா? நம்ம சூரிய குடும்பத்தோட 6வது பிளானட் சாட்டர்ன். இந்த பிளானட்டும் ஒரு கேஸ் ஜயண்ட். நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப அழகான பிளானட்டும் இதுதான். சாட்டர்ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அதோட அழகான ரிங்ஸ். இந்த ரிங்ஸ் எல்லாம் ஐஸாலையும் டஸ்ட் பார்ட்டிகளாலையும் உருவாயிருக்கு. நம்ம சாட்டர்னை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் பிளானட்டுக்கு போகலாமா? நம்ம சூரிய குடும்பத்தோட 7வது பிளானட் யுரேனஸ். இந்த கிரகத்தை ஐஸ் ஜயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட் முழுக்க ஐஸால் மூடப்பட்டிருக்கு. அதனால் இதை பார்க்கவே ஒரு பெரிய ஐஸ் பால் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமான கிரகம். மற்ற எல்லா பிளானட்ஸும் சூரியனை நேராக சுற்றி வந்தால் யுரேனஸ் கொஞ்சம் சாஞ்சு உருண்டுட்டே சுற்றி வரும். இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தோட லாஸ்ட் பிளானட்டுக்கு போகலாமா? நம்மளோட கடைசி பிளானட் நெப்டியூன். இந்த பிளானட் சூரியன் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அதனால இந்த பிளானட்டுமே ஒரு ஐஸ் ஜயண்ட் தான். சோலார் சிஸ்டத்திலேயே நெப்டியூன் தான் ரொம்ப விண்டியான பிளானட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மொத்த சோலார் சிஸ்டத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பிளானட்ஸோட பேரை மறுபடியும் பார்க்கலாம். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.